வணக்கங்க. இன்றைக்கி க்ரீன் பெப்பர்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது வல்லக்கீரை பூ, பொன்னாங்கண்ணி இலை, ஊசிப்பாலை இலையை போட்டு செஞ்ச ஒரு ஆம்லெட்டை பற்றி தான். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். பட் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, மேம் பேக்ரவுண்டில் மியூசிக்கும் இங்கிலீஷில் இன்க்ரீடியன்ஸும் டிஸ்கிரிப்ஷனை மட்டும் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு உங்களோட கமெண்ட்ரியும் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ தாட் ஆஃப் ரீடூயிங் திஸ் வீடியோ அண்ட் ரீபோஸ்டிங் இட். இந்த வீடியோவை பற்றி சொல்லணுன்னா, இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி ஐ வாஸ் நாட் கீப்பிங் வெல். யூஸ்வலாக மார்னிங் என் குழந்தைங்க 5:30க்கு பேஸ்கெட் பால் பேட்மிண்டன் விளையாட போவாங்க. அவங்களோட நானும் ஜாயின் பண்ணிப்பேன். போயிட்டு ஸ்டேடியத்தை சுற்றி வாக்கிங் போயிட்டு வரும்பொழுது ஒரு எலாபரேட் ஹர்ப் ஹண்டிங் பண்ணிவிடுவேன். என் டிரைவருக்கும் தெரியும் நான் என்ன கீரையெல்லாம் பறிப்பேன்னு. ஸோ எல்லோரும் அதை பறிச்சுட்டு வந்து தான் வீட்டில் சமைக்கிறது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைக்கிறதுங்கிறது இருக்கும். அந்த அன்றைக்கி நான் போகலைன்றதுனால வீட்டிலையே என்ன கீரையெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா ஒரு தொட்டியில் பொன்னாங்கண்ணி அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தது. பொன்னாங்கண்ணியை பறிச்சுட்டு ஜன்னலில் பார்த்தா ஊசிப்பாலை இலை வந்து அழகாக படர்ந்துருந்தது. ஸோ ஊசிப்பாலையும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு பின்னாடி பேக்யார்டில் போய் பார்த்தா நிறைய மார்னிங் க்ளோரி வந்து நிறைய பூ வச்சுருந்தது. இலைகளும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதை வந்து மார்னிங் க்ளோரி ஃப்ளவர்ஸையும் வந்து பறித்து எடுத்துகிட்டு மார்னிங் க்ளோரி இலையும் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஹர்ப்ஸ் சேர்ந்துருச்சு. ஸோ இதை நறுக்கி போட்டால் வதக்கணுன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் ஆம்லெட் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. இதில் இந்த டெக்ஸ்சரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். ஊசிப்பாலையை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா உங்களுக்கு காரைக்கால், நாகப்பட்டினம், புதுச்சேரி, மயிலாடுதுறை சைட்லலாம் கிடைக்கக்கூடிய முக்கியமான ஹர்ப்ஸில், முக்கியமான கீரைகளில் ஊசிப்பாலையும் ஒன்று. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போது இந்த வல்லக்கீரையை பற்றி பார்ப்போம். வல்லக்கீரை நீரோரங்களில், ஆத்தோரங்கள்லாம் இருக்கிற வல்லக்கீரையோட டெக்ஸ்சர் வேறு. அது நீல இலையாக இருக்கும். அதை பறித்து நறுக்கணுன்னா அது வேறு தன்மையில் இருக்கும். பட் இது நிலத்தில் இருக்கிற வல்லக்கீரையை பொறுத்த வரைக்கும், இந்த மார்னிங் க்ளோரியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஹார்ட்டாக உங்களுக்கு டார்க் க்ரீனில் இருக்கும். அந்த பூவும் பர்பிளிஷாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை பறித்து இது பண்ணோம்னா அது நறுக்கும் பொழுது ஒரு வளவளப்பு தன்மை வரும், ஒரு பசை மாதிரி ஒரு தன்மை இருக்கும். ஊசிப்பாலையை பொறுத்த வரைக்கும் பறிச்சிங்கன்னா பால் வரும். அப்போது ஃப்ரெஷ்ஷாக பறித்த உடனே செய்கிறோன்னா பால் வரும். இதே நம்ம நைட்டு சாயங்காலமே பறிச்சுட்டு வந்துட்டு அடுத்த நாள் செய்கிறோன்னா அந்த பால் இருக்காது. அப்புறம் உங்களுக்கு பொன்னாங்கண்ணி பற்றி தெரியும், கொஞ்சம் நல்லா முத்தலாக இருக்குது, நல்ல பெரிய பெரிய இலையாக இருக்குன்னா நறுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். அதனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம வந்து கடுகு, சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு தாளித்து எடுத்து இந்த கீரை, இந்த பூவு எல்லாத்தையும் நறுக்கி உள்ளே போட்டு வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம மஞ்சத்தூள் போடுவோம், மிளகாத்தூள் போடுவோம், குறுமிளகு போடுவோம். இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே அடித்து வச்சுருக்க முட்டையில் கலக்கிறதுக்கு முன்னாடி உப்பும் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையில் உள்ளுக்குள்ளே போட்டு நம்ம கலக்கி நம்ம ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு ஆம்லெட் உங்களுக்கு கிடைக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே மார்னிங்கில் வந்து கீரை சேர்த்துறதுங்கிறது ஒரு பழக்கம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்றே முட்டையை வேக வச்சிட்டோன்னாலும் உங்களுக்கு சம்பல் மாதிரி இந்த பக்கம் கீரையை உள்ளுக்குள்ளே தாளித்து போட்டு ஆட் பண்ணிவிடுவேன் நான். இல்லை ஆம்லெட் போட போகிறோம் அப்படின்னா அடித்து வச்சுருக்க முட்டையில் ஃப்ரெஷ்ஷாக கீரையை நறுக்கி போடுறது உண்டு. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெஷலான குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய, டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய கீரைகளெல்லாம் வந்து வதக்கி போட்டு கலந்து எடுத்து பேனில் ஊற்றி எடுக்கிறது உண்டு. ஸோ அந்த அன்னைக்கு வதக்கி போட்டு தான் நான் ஆம்லெட் பண்ணினேன். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஆம்லெட் ரெடி. அதுக்கு முன்னாடி நாள் நாங்கள் சமைச்சிருந்தது வந்து கருப்புக்கவனி அரிசி சோறு. ஸோ அந்த லஞ்ச் முடித்த உடனேயே சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் அதை கரைச்சி எடுத்து வச்சாச்சு. பச்சை வெங்காயம் வச்சாச்சு. ஆம்லெட்டு தான் அதுக்கு சைட் டிஷ். ஸோ ஆம்லெட்டை ரெடியாக இருந்துச்சு. குழந்தைங்க விளையாண்டு முடிச்சு வந்தாங்க, குளிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி.